எந்திரிச்சியா? ஓடி வாங்க செல்லக்குட்டி. மக்கள் இத்தனை நேரம் உறங்குச்சா? அக்கா மக்களுக்கு சாய்ந்தாடம்மா வச்சு தரட்டா? வைக்கலாம். சரி பா. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாயக்கிளியே சாய்ந்தாடு, குத்து விளக்கே சாய்ந்தாடு, கோவில் புறாவே சாய்ந்தாடு. இனி மக்கள் பாடு பாப்போம். சூப்பர் செல்லக்குட்டி. இனி வேற விளையாட்டு விளையாடலாமா? சரி. ஏ ஐஸ், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில எழுந்து பிள்ளை வச்சுட்டு இருந்தாச்சு. உறங்கி எழுந்து அந்த பெட்ஷீட்டாவது மடிக்கி வச்சியாட்டி. ஏறு பெல் அடிக்க, யாருன்னு போய் பாரு. அம்மா நான் போய் யாருன்னு பாக்கலாமா? வாசுதா வா. என்ன ஒரு வாரமா ஆளையே வெளியே காணதில்ல? வா வந்து இரு வா. காலத்தை வேலையெல்லாம் முடிஞ்சாக்கா? எங்க சுதா, ஒரு வேலையும் ஆவல. ரெண்டெண்ணம் வீட்டுல கிடக்குன்னு தான் பேரு, ஒரு வேலை செய்தராது. எல்லாம் நான் ஒருத்தையே தான் கிடந்து செய்யணும். என்னக்கா 3 பெட்ட பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு இப்படி சொல்றீங்க? அதுங்க ஒரு நேரம் இல்லைங்க ஒரு நேரமாவது வல்லதும் செய்தரும். நான் ஒன்றும் பெற்று வச்சிருக்கேனே குமாரு, கடைக்கு போக சொன்னா கூட கேட்க மாட்டான். நேற்றுக்கும் கிளாஸ்ல ஏதோ குண்டாமண்டி செஞ்சு டீச்சர் அவனை வெளியில முட்டங்காலில் விட்டுருக்கா. கூட படிக்க பிள்ளைகள் வந்து சொல்லிட்டு போ. என்னத்தை சொல்லிருக்கு? பின்ன இங்கேயும் படிப்பு காரியம் ஒன்றும் சொல்லாண்டா. சின்ன குட்டி பின்னும் வல்லதும் படிக்கும். நான் ஒன்று இருக்கே மூத்தது, ஒற்ற ஒரு வகை படிக்காது. எம்மா நான் படிக்காதது பாத்தியாம்மா? சும்மா என்ன குற்றம் சொல்லுதே உனக்கு வேலையா போச்சு. சரி விடுங்கக்கா, நான் வந்ததே வேற ஒரு விஷயத்துக்கு. சொல்லு சுதா. அக்கா ஆப்பத்துக்கு போட்டிருந்தேக்கா. காலையில பார்த்தா சோடா உப்பு இல்ல, கடையும் திறக்கல. அதான் இது போல சோடா உப்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி திவ்யா, ஒரு பேப்பர்ல கொஞ்சம் சோடா உப்பு எடுத்து குட்டி. இந்தாங்க சோடா உப்பு. சரியக்கா, நான் போயிட்டு வரேன். எம்மா அவங்க என் படிப்பை பற்றி கேட்டாங்களாமா? நீயே எல்லார்கிட்டையும் என்னை பத்தி சொல்லி என் மானத்தை வாங்கிட்டு கிடக்க. ஏன் பேச அம்மா உண்மையதானே சொல்லிச்சு. ஏ திவ்யா, நான் உங்ககிட்ட பேசல, கோவப்படுத்தாத, ஓடி போயிரு. ஏன்டி அவகிட்ட கோவப்பட? நான் உண்மைதானே சொன்னேன். ஆமா, அவளை மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆட்டுங்க, என்ன மட்டும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுங்க. எதுக்கிட்ட இப்ப சிரிக்க? அம்மா என் தலையில இருந்து கையெடுக்க சொல்லுமா, வலிக்குதுமா. அவளை இப்ப எதுக்கிட்ட அடிக்க? ஆமா, அவளை என்னையும் செஞ்சோன்னு மட்டும் உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வரும். என்ன யாருக்கும் பிடிக்காது, நான் யாருக்கும் வேண்டாம். நான் எங்கெங்கிலும் போய் சாவேன், நீங்க எல்லாரும் நிம்மதியா இருங்க. ஏ திவ்யா, போய் பாருட்டி, ஏதாவது பண்ணிட போறா. அம்மா அவ இதோட எத்தனை வாட்டி இப்படி பண்ணியாச்சு, இத போய் நம்பிட்டு இருக்க? அங்க போய் பாரு, அவ ஏதாவது பண்ண எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க போறா. போட்டி நல்ல கோவமா போச்சு எனக்கு பிள்ளை, போய் பாருட்டி. போமா, அந்த காமெடி நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன், நீயே போய் பாரு. ஏ சும்மா இருட்டி, வா என்னன்னு போய் பார்ப்போம். வர வர இந்த அம்மா வர ஆளல்ட்டையும் போற ஆளல்ட்டையும் என்னை பற்றி சொல்லி என்ன கேவலப்படுத்திட்டே இருக்கு. அதில் வரைய மாதிரி சவுண்டு கேக்கு. அதில் பேடிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டை போடுவோம். ஐயோ, அதில் வரைய மாதிரி சவுண்டு கேக்கே, அதில் பேடிப்படுத்துறதுக்கு ஒரு ஆக்டை போடுவோம். ஐயோ அம்மா, தலை சுட்டுதே, மயக்க வர மாதிரி இருக்கே. ஐயோ ஏடி ஐஸ், என்ன ஆச்சுடி? என்ன பண்ணுது உனக்கு? நீ என்ன திட்டின கோவத்தில் அந்த டப்பால இருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்டம்மா, தலையெல்லாம் கறங்குமா, நான் இப்போ செத்துருவாமா. ஏ என்னடி சொல்ல, பயமா இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போண்டி. திவ்யா அப்பாவுக்கு போன பண்ணடி. எம்மா எம்மா டென்ஷன் ஆகாதம்மா, ஒரு நிமிஷம் இருமா. ஏன் ஐஸ், அந்த டேபிள் மேலே இருக்கிற சோப்பு டப்பால இருக்கிற மாத்திரை எடுத்து சாப்பிட்ட? ஆமாட்டி, அந்த செவப்பு டப்பால இருக்கிற மாத்திரை தான் ஃபுல்லா சாப்பிட்டேன். நீ வேற விளக்கம் கேட்டுட்டு இருக்கிற நேரம் மாட்டி இது. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போவோம். எம்மா அங்க திரும்பி பாரு, ஸ்டாண்ட் மேல அப்படி ஒரு டப்பாவே இல்ல, அவ சும்மா நடிக்காம. அதை போய் நீ நம்பிட்டு இருக்க, எனக்கு அப்பவே தெரியும். ஐயோ, இந்த குட்டி சாத்தா மாட்டி விட்டுச்சே. ஏட்டி ஐஸ், எது எதுல விளையாடணும்னு ஒரு விவரமே இல்லையாட்டி? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் நாயே. இன்னி இது மாதிரி எல்லாம் பண்ண உனக்கு கை காலெல்லாம் அடிச்சு நொறுக்கி போடுவோம் பாத்துக்கோ. எம்மா நீயும் இது மாதிரி என்ன யார்கிட்டயாவது சொல்லி கேவலப்படுத்தின, நிஜமாவே நான் ஏதாவது செஞ்சிருவோம் பாத்துக்கோ. செத்துடி, நீ செத்தா என் கல்யாணத்துக்கு உனகையும் சேர்த்து எனக்கு போடுவாங்க. போடுவாங்க. முதல்ல ஒன்னை கொண்டுட்டு தாண்டி நான் சாவேன். 2 பேரும் சாவாண்டா, உங்களை பெற்றதுக்கு நான் தாண்டி முதல்ல சாவணும். முதல்ல 2 பேரும் வீட்டில் உள்ள வேலையை பாருங்கட்டி, போகட்டி.